இது கிட்னியில் ஸ்டோன் இருக்கலாம். கிட்னிலேருந்து யூரேட்டர்னு சொல்லக்கூடிய கிட்னிக்கும் மூத்திரப்பைக்கும் சொல்ல யூரினரி பிளாடருக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு டியூப் மேலே ஒரு கனெக்ஷன், இதுதான் வந்து யூரேட்டர். இதில் இடத்துலையும் கல்லடைப்பு இருக்கலாம். யூரினில் வந்து ஒரு விதமான ஸ்மெல் இருக்கும். யூரினில் வந்து தொற்றுகள் வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு. இதெல்லாம் யாருக்கு மூணுமே காமனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இன்றைக்கி பயணம் வந்து பண்ணுறாங்க, ட்ரெயினில் பஸ்ஸில் இது மாதிரி ஒரு வேலையின் காரணமாகவோ படிப்பின் காரணமாகவோ அவங்க நிறைய ட்ராவல் பண்ணுறாங்க. இப்போ யூரின் வந்து அவங்க அடக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த சூரத்தை வந்து எடுத்துக்கும் போது இந்த யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ் கிளியர் ஆகும், யூரின் நல்லா போகும். அதே மாதிரி கல்லடைப்பு இருந்தால் அந்த கல்லுகள் வந்து உடச்சி வெளில வந்துடும். நம்ம யோகம் யூடியூப் சேனல்லேருந்து உங்களுக்கு தினம்தோறும் ஹெல்த் டிப்ஸ் வேணும் அப்படின்னா 9626233344 அப்படின்ற இந்த நம்பருக்கு உங்களுடைய பேரையும் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரையும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களுடைய நம்பரை நீங்கள் சேவ் பண்ணிட்டா தான் நாங்கள் அனுப்புகிற ஹெல்த் டிப்ஸ் உங்களுக்கு ப்ராட்காஸ்ட் லிஸ்ட்டில் வந்து சேரும். நன்றி. யோகம் விலாகர்ஸ் பார்த்துருக்கோம் எல்லாருக்கும் இந்த பாஷாவோட வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட சச்சின் சார் இருக்கார். அவர்கிட்ட வந்துட்டு உடல் சார்ந்த பிரச்சனைகளை பற்றி இன்றைக்கி நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க வரோம். வாங்க பார்க்கலாம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சூப்பர் சார். இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த யூரின் போகும்போது எரிச்சல் வரும், அதே மாதிரி யூரின் போகும்போது கல்லடைப்பு, அப்புறம் யூரிக் ஆசிட், இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது எதனால் சார் அந்த மாதிரி ப்ராப்ளம் ஏற்படுது? சார் இப்போது இது நீங்கள் சொன்னது வந்து 3 விஷயம். ஒன்று யூடிஐ, யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், அதாவது சிறுநீரக பாதையில் ஏற்படக்கூடிய தொற்றுகள். இதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்குது. அடுத்து வந்து கிட்னி ஸ்டோன் நீங்கள் சொன்னீங்க. இது கிட்னியில் ஸ்டோன் இருக்கலாம். கிட்னிலேருந்து யூரேட்டர்னு சொல்லக்கூடிய கிட்னிக்கும் மூத்திரப்பைக்கும் சொல்ல யூரினரி பிளாடருக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு டியூப் மேலே ஒரு கனெக்ஷன், இதுதான் வந்து யூரேட்டர். இதில் இடத்துலையும் கல்லடைப்பு இருக்கலாம். மூத்திரப்பை யூரினரி பிளாடர்லேயும் வந்து கல் வந்து இருக்கலாம். ஸோ இந்த இருக்கும் போதும் அந்த யூரின் போகும்போது ஒரு விதமான எரிச்சல் இருக்கும், வலி இருக்கும். அப்பயும் வந்து யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே மூணு டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம். ஆனால் சிம்டம்ஸ் வந்து ஒரே சிம்டம். நீங்கள் சொல்கிறது புரியுது. அதே மாதிரி யூரிக் ஆசிட் அதிகமாக இருக்கவங்களுக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூரினில் வந்து ஒரு விதமான ஸ்மெல் இருக்கும். யூரினில் வந்து தொற்றுகள் வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு. இதெல்லாம் யாருக்கு மூணுமே காமனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ், இவங்களுக்கு இந்த 3 விஷயங்களும் இருக்கணும். ஆனால் மூணுமே ஒன்றா இருக்கணும்னு அவசியம் இல்லை. இது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து இருக்கும். இது டயபெட்டிஸ் இல்லாதவர்களும் யூரிக் ஆசிட் கம்ப்ளைண்ட் இருக்கா? இருக்குது. அதே மாதிரி இது முதல்ல யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் முதல்ல என்னென்னு புரிஞ்சுப்போம். யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் முதல்ல அதிகமாக வந்து யாருக்கு வரும், யார் காணப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு. ஏன்னா இயற்கையாகவே ஆண்டமிக்கலாக அவங்களோட உறுப்பு வந்து அந்த மாதிரி இருக்கும். மோர் ப்ரோன் டு யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன். ஏன்னா அவங்க யூஸ் பண்ணக்கூடிய இப்போ பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட்ஸ் வந்துருச்சு. அதில் ஃப்ளஷ் பண்ணுற மெத்தட்ஸ் வந்து இல்லை. இப்போ இவங்க வந்து டைட்ஸான ரொம்ப ஃபிட்டிங்கான இது வந்து போடுறாங்க. அதனால் கிராயின் ஏரியா, அந்த கால் இடுக்குகளில் வந்து ஃபங்கஸ் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு உண்டான சான்சஸ் வந்து அதிகம். ஸோ இவங்களுக்கு யூடிஐ இன்ஃபெக்ஷன்ஸ் அதிகம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து யூரின் அடக்கிறது. நிறைய பேர் இன்றைக்கி பயணம் வந்து பண்ணுறாங்க, ட்ரெயினில் பஸ்ஸில் இது மாதிரி ஒரு வேலையின் காரணமாகவோ படிப்பின் காரணமாகவோ அவங்க நிறைய ட்ராவல் பண்ணுறாங்க. இப்போ யூரின் வந்து அவங்க அடக்கிற மாதிரி இருக்குது. சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற பப்ளிக் டாய்லெட்ஸ் வந்து அதை யூஸ் பண்ண அவங்க சங்கோஜமாக படுறாங்க. குறிப்பாக பெண்கள், அவங்களுக்கு வந்து அந்த ஃபெசிலிட்டிஸ் இல்லாத போது யூரின் அடக்கும்போது அதனாலையும் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன். அந்த யூரின் அடக்கி இருக்கும்போது எப்படி வந்து ஒரு டேங்கில் வந்து பாசி வந்து படியுதோ, இல்லை நீர் பாதையில் வந்து எப்படி பாசி படியுதோ, அதே போல் அவங்களுக்கு அந்த அந்த பாசி போல் இது விஷயம் படிவங்கள் வந்து ஏற்படுது. அது வந்து நாளையில் கிட்னி ஸ்டோனாக வந்து ஃபார்ம் ஆகுது. இது வந்து ரீனல் கால்குலி அப்படின்னு சொல்லி மருத்துவத்தில் வந்து குறிப்பிடுறாங்க. இந்த கிட்னி ஸ்டோன்ஸ் அப்படின்னு சொல்லி காமன் நேமால் சொல்லப்படுது. ஸோ ஒரு ஸ்டோன் வந்து இருக்குது. அந்த ஸ்டோன் வந்து மூவ்மெண்ட் ஆகும்போது உராய்வு ஏற்படும். உராய்வு ஏற்படும் போது லேசாக 1-2 சொட்டு ரத்தம் வர வாய்ப்பு இருக்குது. அந்த உராய்வினால் வந்து அந்த புண்களை வந்து ஆகும். அதனாலையும் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் ஆகும். இது வந்து ஹைட்ரோநெஃப்ரோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு கண்டிஷன் வந்து ஸ்கேன் எடுக்கும்போது அவங்க படித்து பார்த்துருப்பாங்க. நிறைய பேருக்கு இப்போ தெரியும் ஹைட்ரோநெஃப்ரோசிஸ் கண்டிஷன். ஸோ அந்த மாதிரியான ஒரு கண்டிஷன் வந்து ஏற்படும். அப்பயும் வந்து யூரின் போகும்போது ஒரு ஸ்மெல் வர வாய்ப்பு இருக்குது. ஓகே சார். இதெல்லாம் வராமல் நம்ம தடுத்துக்கணும்னா அதுக்கு நம்ம முன்கூட்டி என்ன பண்ணிக்கலாம்? அதுக்கு முன்கூட்டியே பண்ணணும்னா முதல்ல பர்சனல் ஹைஜீன், அடுத்த லைஃப் ஸ்டைல். அவங்க வந்து யூரின் வந்து மேக்ஸிமம் வந்து அடக்காமல் இருக்க பார்க்கணும். அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இது வந்து சாப்பிடக்கூடிய உணவுகள் வந்து நீர் சத்து அதிகமாக உள்ள காய்கறிகள் வந்து எடுத்துக்கணும். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வாழைத்தண்டு, முள்ளங்கி, இந்த மாதிரி. இப்போ நம்ம வந்து டிராபிக்கல் செமி அரிட் ஜோனில் இருக்கும். நம்ம வந்து ட்ராபிக்கல் கிளைமேட். இந்த கிளைமேட்டில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சதர்ன் பார்ட் ஆஃப் இந்தியாவில் வந்து இருக்கவங்களுக்கு வந்து ஃப்ளூரைட் லெவல் வந்து வாட்டரில் வந்து அதிகம். இந்த இருக்கவங்களுக்கு வந்து ஃப்ளூரோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு கண்டிஷன் இருக்கும். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா தருமபுரி, கிருஷ்ணகிரி, நாமக்கல் மற்றும் இந்த பக்கம் விருதுநகர், பெரம்பலூர் வரைக்கும் இருக்கக்கூடிய மாவட்டங்கள், வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், இந்த மாதிரியான மாவட்டங்களில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே இந்த பல்லே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான கலரில் வந்து இருக்கும்.
இந்த தென் மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா ராமநாதபுரம், சிவகங்கையில் இந்த மாதிரி இருக்கிற இடத்துலையும் காணப்படும். ஸோ அது வாட்டரோட தன்மை. அதே மாதிரி கிட்னி ஸ்டோன் பார்த்திங்கன்னா ஆந்திரா, தெலுங்கானா, தமிழ்நாடு மற்றும் மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ் இந்த மாதிரி இடத்துல வந்து கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து அதிகம், பர்சன்டேஜ் வந்து அதிகம். ஸோ இங்கே இருக்கவங்க வந்து என்ன பண்ணால் முதல் தண்ணி குடிக்கிறது பழக்கத்தை வந்து ப்ராப்பராக வச்சுக்கணும். எவ்வளோ இங்கே தண்ணி குடிக்கணும்னா மொத்தமாக 5 லிட்டரோ 3 லிட்டரோன்ட்டு இல்லை, உடல் எடையில் 20 கிலோவுக்கு 1 லிட்டர். அப்போது ஒரு மனிதன் வந்து 60 கிலோ இருக்காங்க, ஆணோ பெண்ணோ இருக்காங்கன்னா அப்போ 3 லிட்டர் தண்ணி ஆவரேஜ் அவங்க வந்து இன்டேக் பண்ணிக்கணும். அப்போது வந்து அந்த படிவுகள் வந்து இருக்காது. அதுமாதிரி யூரின் வந்து நிறைய அடக்கிறது யூரின் வந்து அப்போ பாஸ் பண்ணிடணும். நம்பர் 2. நம்பர் 3, பர்சனல் ஹைஜீன். ரொம்ப டைட்டான ட்ரெஸ்ஸஸ் வந்து ஆண் பெண் இருபாலும் வந்து உபயோகப்படுத்தணும். கொஞ்சம் லூஸ் கிளாஸ், அட்லீஸ்ட் நீங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ப்ரைவேட் ஏரியாஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி போட்டிருக்கும் போது லூஸான கிளாத்ஸ் வந்து காட்டன் கிளாத்ஸ் வந்து பயன்படுத்தும் போது இந்த தொற்றுகள் வந்து அவ்வளோ அதிகமாக வராது. ஏன்னா யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் போது ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஃபோர் ஸ்கின் சொல்லக்கூடிய அந்த ஆண் குறியில் இருக்கக்கூடிய அது வெடிப்பு மாதிரியான கூட ஒரு ஃபங்கஸ் மாதிரி திரியாக வந்து வரக்கூடிய சான்சஸ் இருக்குது. பெண்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல டார்க் ஏரியாவில் ஒரு இச்சிங் சென்சேஷனுக்கும் வெள்ளைப்படுது. இதெல்லாம் உடல் சூடுனால வரக்கூடிய விஷயம். காரணிகள் நிறைய இருக்கலாம். பட் பர்சனல் ஹைஜீன் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணும்போது இது அவ்வளோ சீக்கிரம் இந்த தொற்றுகள் அவங்களுக்கு பெரிய அளவில் பாதிக்காமலையும் இல்லை அந்த தொற்றுகள் ஏற்படாமலையும் அவங்கள வந்து பாதுகாக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா யூரிக் ஆசிட். இந்த கம்ப்ளைண்ட் வந்து யாருக்கு வருதுன்னா அதிகமான மாமிச உணவுகள் எடுத்துக்கு போகிறாங்க, அதிகமான ப்ராசஸ்டு பேக்கடு ஃபுட்ஸ், அதிகமான ப்ரிசர்வேட்டிவ்ஸ் மற்றும் சால்ட்ஸ் வந்து ஆட் பண்ணுறாங்க அந்த பொருட்களில். ஸோ அதை எடுக்கிறவங்களுக்கு இந்த யூரிக் ஆசிட் கம்ப்ளைண்ட் வரும். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஆல்கஹால் அதிகமாக கன்சப்ஷன் உள்ளவங்களுக்கு இந்த யூரிக் ஆசிட் கம்ப்ளைண்ட் வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த யூரிக் ஆசிட் கம்ப்ளைண்ட் உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வந்து வரவங்களுக்கு, அதே மாதிரி சொட்டு மூத்திரம் சொல்லக்கூடிய இந்த வரவங்களுக்கு பர்னிங் மைக்ரோட்ரேஷன், யூரின் பாஸ் மூலம் எரிச்சல் இருக்கிறது. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம டயபிட்டிஸ் பேஷண்ட்ஸ் அதிகமாக வந்து என்ன சொல்கிறாங்க, இந்த ஆண் பெண் இருபாலுமே யூரின் போகிற இடத்துல வந்து ஒரு விதமான ஃபங்கஸ் மாதிரி கிரியேட் ஆகுது, ஒரு மாதிரி யூரின் போகும்போது கடுக்குது, எரிச்சல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லாருக்கும் சேர்த்து காமனாக ஒரு சூர்ணத்தை வந்து நம்ம மருத்துவ குழு வந்து தயாரிச்சிருக்காங்க. இந்த சூர்ணத்துக்கு பேர் வந்து அமிர்தாதி சூர்ணம். அமிர்தாதி சூர்ணம். இந்த அமிர்தாதி சூர்ணம் வந்து வேறு சில நிறுவனங்கள்லையும் வந்து கொடுக்குறாங்க. அந்த அவங்க அது கொடுக்குறாங்க. நம்மளது வந்து கொஞ்சம் காம்பினேஷன் டிஃப்ரெண்ட். அமிர்த சூர்ணம்னு இதுக்கு சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு டேஸ்ட்டாகவும் இதை வந்து அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சூர்ணத்தை வந்து எடுத்துக்கும் போது இந்த யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ் கிளியர் ஆகும், யூரின் நல்லா போகும். அதே மாதிரி கல்லடிப்பு இருந்தால் அந்த கல்லுகள் வந்து உடச்சி வெளில வந்துடும். அதே போல் இந்த யூரிக் ஆசிட் கம்ப்ளைண்ட், யூரிக் ஆசிட் அதிகமாக இருக்கவங்க அந்த யூரிக் ஆசிட் குறைஞ்சி வரும். ஏற்கனவே சொல்ல போகிற நீர்ச்சத்து காரைகள், குறிப்பாக வந்து கிட்னி ஸ்டோன் இருக்கவங்க வாழைத்தண்டு, முள்ளங்கி இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் தயவுசெய்து நீங்கள் சமைச்சு சாப்பிடுங்க. அதாவது வாழைத்தண்டோ முள்ளங்கி எதுவும் இருந்தாலும் நீங்கள் ராவாக எடுத்துக்கிறீங்க. எல்லாருக்கும் எல்லா உடம்பும் வந்து இது ஏற்றுக்காது. சில பேருக்கு வந்து சிலேத்தம் உடம்பாக இருக்கும், அவங்களுக்கு வந்து சளி பிடிக்குது, இல்லை எனக்கு இந்த சாப்பிடும் போது இந்த பொருள் வந்து உடம்பு சேரலைன்னு சொல்லிட்டு அதனால் அதுக்கப்புறம் தவிர்த்துறாங்க அதை. ஸோ நீர்க்காய் குறிப்பாக வந்து யூரிக் ஆசிட் கம்ப்ளைண்ட் உள்ளவங்களுக்கு சுரக்காயில் உப்பு இல்லைன்னு சொல்லி நம்ம காமனாக சொல்லுவாங்க. சுரக்காய் வந்து வாழையிட்டால் அதை சாப்பிட்டால் அது உடம்புக்கு உப்பை வந்து வெளியேற்றிவிடும். அதான் யூரிக் ஆசிட் கம்ப்ளைண்ட் சரியாயிடும். ஸோ நாட்டு சுரக்காய் கிடைச்சினா இதில் ஏதோ ஒரு சுரக்காய், ஹைப்ரிட் சுரக்காய் நீங்கள் வந்து வாரத்தில் ஒரு 2 நாளாச்சும் எடுத்துட்டிங்களா யூரிக் ஆசிட் கம்ப்ளைண்ட் உள்ளவங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல ஒரு தீர்வாக வந்து அமையும். இப்போ நம்ம அமிர்தாதி சூத்திரம் பார்த்தீங்கன்னா நம்ம நெரிஞ்சில், சிறு குறிஞ்சான், இது அதிமதுரம், பச்சை கற்பூரம் மற்றும் நெரிஞ்சில் இந்த மாதிரியான பல்வேறு மூலிகைகள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 17 முதல் 18 வகையான மூலிகைகள் வந்து நம்ம சேர்த்து வந்து கொடுக்குறோம். இதை கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு முதல்ல யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வந்து கிளியர் ஆகுது, கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து கரையுது. அதே போல் அவங்களுக்கு யூரிக் ஆசிட் லெவலும் வந்து நல்லா குறைஞ்சி வருதை நம்ம அனுபவத்தில் வந்து பார்த்துருக்கோம். நல்ல ஒரு தீர்வாக வந்து இந்த அமிர்தாதி சூர்ணம் வந்து இந்த 3 விதமான பிரச்சனைகளுக்கும் வந்து நல்ல தீர்வாக வந்து அமையுது. குறிப்பாக வந்து சில ஆண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க, அதை பிபிஹெச்ன்னு சொல்லுவார்கள். அந்த பிபிஹெச் இருக்கும்போது சொட்டு மூத்திரம் மாதிரி இருக்கும். அந்த பிரச்சனையும் வந்து இந்த அமிர்த சூர்ணம் வந்து அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு தீர்வாக வந்து அமையுது. ஓகே சார், இப்போ இந்த சூர்ணம் எப்படி எடுத்துக்கலாம் சார்? ஐயா, அந்த சூர்ணத்தை எடுக்கிறவங்க குறிப்பாக வந்து நம்ம எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணுறது என்னென்னா கைண்ட்லி அவாய்ட் ஆல்கஹால், கைண்ட்லி மெயின்டைன் குட் ஹைஜீன். அதுக்கடுத்து இதை வந்து உணவு எடுத்துக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் கழித்து ஒரு 5 கிராம் அளவுக்கு வந்து நீங்கள் அப்படியே வாயில் போட்டு சாப்பிட்டு தண்ணி குடிச்சிக்கலாம், காலையை இரவு. சில பேருக்கு வந்து நைட்டில் வந்து எக்ஸஸ் யூரினேஷன் இருக்கும். அப்போ நைட்டு மட்டும் தவிர்த்துட்டு காலை ஒரு வேளை மட்டும் எடுத்தால் போதும். ஒரு 2 to 3 நாட்களுக்குள்ளே அவங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு வந்து இந்த அமிர்த சூர்ணத்தினால் கிடைக்கும். ரொம்ப நாள் கிட்னி ஸ்டோன் இருக்கவங்க, இது யூரிக் ஆசிட் கம்ப்ளைண்ட் உள்ளவங்க மட்டும் 1 மாதம் எடுத்தால் போதுமானது. அவங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு வந்து கிடைக்கும். யூடிஐ ப்ராப்ளத்தையும் க்யூர் பண்ணும். யூடிஐ ப்ராப்ளம் 2 to 3 நாளுக்கு அவங்க முற்றிலும் அந்த யூடிஐ கம்ப்ளைண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு மேக்ஸிமம் சரியிடும்.
எந்த மருந்துகளை எடுத்தாலும் மருத்துவ ஆலோசனைப்படி உங்களுக்கு இது எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. சூப்பர் சார், சூப்பர். இதோட அவங்களுக்கு ஏதாவது சில மருந்துகளை வந்து சேர்த்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு ஆக்சிலேட் ஸ்டோனாக இருந்தால் அந்த ஸ்டோனை உடையிறதுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும். ஸோ அதனால் வேறு சில மருந்துகள் வந்து அவங்க பரிந்துரைப்பாங்க. நார்மல் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குது, அடிக்கடி தொற்று ஏற்படுறது, இந்த அமிர்தாதி சோதனை போதுமானது. சூப்பர் சார், சூப்பர் சார், சூப்பர் சார். இவ்வளோ நேரம் வந்துட்டு இந்த யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், அப்புறம் எரிச்சலாக வருது, கல்லடைப்பு, அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு வந்துட்டு இந்த அமிர்தாதி சூர்ணம் வந்துட்டு ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்குது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை எங்களோட ஷேர் பண்ணிட்டீங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நன்றி சார். நன்றி. ஏன்னா இவர் சார் சொன்ன விஷயங்கள் எல்லாம் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த அமிர்தாதி சூர்ணம் உங்களுக்கு வேணும், உங்களுக்கு அந்த மாதிரி இந்த யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், அப்புறம் கல்லடைப்பு, அப்புறம் யூரின் போகும்போது எரிச்சலாக இருக்குது, ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா இந்த அமிர்தாதி சூர்ணம் தைரியமாக பயன்படுத்தலாம். அதுவும் ஒரு நல்ல ஒரு மருத்துவருடைய ஆலோசனைப்படி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. கீழே டிஸ்பிளே நம்பர் ஓடிட்டுருக்கு, அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் பேசிக்கலாம். ரொம்ப நன்றி சார். இதே மாதிரி அடுத்த இன்னொரு பதிவில் வந்து உங்களை பார்க்குறது வரைக்கும் பாஷா. நன்றி.